ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் டான் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் சொல்ல போறது இப்போ ஒரு ஸ்பாயிலர் அலர்ட். படத்துல இருக்க ஸ்பாயிலர் அலர்ட் கிடையாது. படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்பாயிலர் அலர்ட். அதாவது என்னன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு. இது உங்க எல்லா பேருக்கும் தெரியும். சோ இந்த விஷயத்த வந்து ரீசென்ட்டா வந்த படத்துல வந்து அதுவும் அயர்லாந்து கேப்டன் இல்ல 2 படத்துலயும் வந்து அந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, டைட்டில் கார்டுல வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து எப்படி நான் சொல்றதுன்னா, ஆ புனித் ராஜ்குமார் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இறந்தப்புறம் கேஜிஎஃப், காந்தாரா இந்த 2 படத்துலயும் வந்து புனித் ராஜ்குமாருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்ல வந்து அவர் மிஸ் யூ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. சோ அதே விஷயத்த வந்து இந்த 2 படமும் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படத்துக்கும் வந்து ஒரு அப்ளாஸ் வந்து நம்ம குடுத்தே ஆகணும். அது போக இவருக்கு குடுக்க வேண்டிய அங்கீகாரம் என்னன்னா, எல்லா பெரிய ஹீரோ படத்துலயும் அதாவது தளபதி 68 இருக்கட்டும், விடாமுயற்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தலைவர் 170 இருக்கட்டும், தலைவர் 171 இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், எல்லா படத்துலயும் வந்து இந்த இது இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா, இதுதான் வந்து அவர் குடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரிபியூட்டா சொல்லி தமிழ் சினிமா வரல. அட்லீஸ்ட் நீங்க வரல படத்துக்கு நிறைய பேர் வரல. ஓகேவா? இத அட்லீஸ்ட் பண்ணுங்க உங்க படத்துல. சோ அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் வந்து இதுவா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.